Hi my dear student, applications of matrices and determinant exercise 1.5 second sum. If ax square plus bx plus c is divided by x plus 3, x minus 5 and x minus 1, the remainders are 21, 61 and 9 respectively. Find a, b and c. ஓகேங்களா, அதாவது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதனோட சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க அண்ட் ரிமைண்டரும் கொடுத்துருக்காங்க. இது என்ன மெத்தடில் சால்வ் பண்ணோம், ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. யூஸிங் ரிமைண்டர் தேரம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸிங் ரிமைண்டர் தேரம் வந்து ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ என்ன வரும், let p of x equal to x square plus bx plus c. இது வந்து given the question. ஃபஸ்ட் நம்ம வந்து சொல்யூஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. x plus 3 equal to 0னா அதோட சொல்யூஷன் என்ன கிடைக்கும், x equal to -3. நெக்ஸ்ட் x minus 5 equal to 0னா x ஓட வேல்யூஸ் 5. x minus 1 equal to 0னா x ஓட வேல்யூஸ் 1. இது வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் xக்கு பதில். ஸோ x equal to -3 அப்படின்னு இருந்துச்சுன்னா p of -3 equal to என்ன வரும்னா xக்கு பதில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ p of -3 equal to a into -3 square plus b into -3 plus c. அப்போ இதுக்கு என்ன வந்து சொல்யூஷன் கிடைக்கும்னா p of -3 is 21. ஸோ 9a 3 square வந்து 9a minus 3b plus c. that is the first equation. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா x equal to 5 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ p of 5 equal to a into 5 square plus b into 5 plus c. p of 5 வந்து 61 சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 25a plus 5b plus c. that is the second equation. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா x equal to 1, p of 1 equal to a into 1 square plus b of 1 plus c. a plus b plus c. p of 1 ஓட வேல்யூ is remainder 9. ஸோ தட் இஸ் த தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ எல்லாமே வந்து நமக்கு தெரியும், ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ, அதாவது கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் எல்லாமே தெரியும். இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ ஏபியோட கோஎஃபிஷியன்ட் 9 -3 1, 25 5 1, நெக்ஸ்ட் 1 1 1, நெக்ஸ்ட் பியோட வேல்யூ இஸ் 21 61 and 9. நம்ம வந்து இப்போ வந்து R1 இன்டர்சேஞ்ச் R3 பண்ண போகிறோம். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு 1ல் இருந்துச்சுன்னா 9ல் வந்து 0 கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும், மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 1 1 1 9, 25 5 1 and 61, 9 -3 1 and 21. R3 இன்டர்சேஞ்ச் R1 பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, R1 R3ஆகவும் R3யை வந்து R1ஆகவும் சேஞ்ச் பண்ணி, இப்போ R3யை சேஞ்ச் பண்ண போகிறேன். R3 -9 on 1, R2வை சேஞ்ச் பண்ண போகிறோம். R2 -25 R1. ரோ அப்படியே வரும் 1 1 1 and 9. செகண்ட் ரோ வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். R2 -25 R1. ஸோ 25 - 25 is 0. Next 5 - 25 is -20. Next 1 - 25 is -24. 61 minus மல்டிபிள் பண்ணும்போது 2 to 5 வரும். அப்போ மல்டிபிள் பண்ணும்போது 61 - 2 to 5 is -164. ஓகேங்களா, ரோவை சேஞ்ச் பண்ண போகிறோம். R3 -9 R1. அப்படி பண்ணும்போது 9 - 9 0, -3 - 9 is -12, 1 - 9 is -8, 21 - 81 is -60. ஓகேங்களா, இப்போ R2வை சேஞ்ச் பண்ண போகிறோம். R2 divided 4, R3 is also divided by 4. ஏன்னா ரெண்டுமே வந்து 4 டேபிளில் டிவைட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் ரோ அப்படியே வரும் 1 1 9. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ரோ அப்படியே வரும் 1 1 9. செகண்ட் ரோ நம்ம வந்து 5 4s are 20, 6 4s are 24, 41 4s are வந்து 164. நெக்ஸ்ட் வந்து 0 -3 and -2 -15. ஓகேங்களா, இப்போ R2வையும் R3யும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா R3யை மறுபடியும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா டைகனல் 0 வரணும் இல்லைங்களா. ஸோ R3 -3/5 R2. அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரோ அப்படியே வரும் 1 1 1 9. செகண்ட் ரோ அப்படியே வரும் 0 -5 -6 -41. தேர்ட் ரோ பண்ணும்போது 0, இங்கே எப்படின்னா ப்ளஸ் -3 3/5 × 5 5 5 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, -3 ப்ளஸ்ஸு 3/5 × 5 5 5 கேன்சல் ஆச்சுன்னா -3 + 3 is also கேன்சல். அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். ஓகேங்களா, அப்போ 0 -3 + 3 is also 0. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா -2 ப்ளஸ் 3/5 × 6 வந்துடும். இப்போது மல்டிபிள் பண்ணும்போது -2 அப்படியே வரும். 6 5 2 5s are 10, 6 3s are 18. ஸோ -10 + 18 is 8/5. ஓகேங்களா, 8/5 ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா -15 இருக்குது. ஸோ -15 + 3/5 × 41 பண்ணும்போது -15 பண்ணும்போது 75 ஆகிடும். ப்ளஸ் 123 பண்ணும்போது மைனஸ் பண்ணும்போது 48/5 ஆகிடும். நெக்ஸ்ட்டு R3யை சேஞ்ச் பண்ண போகிறேன். 5 R3 1 1 1 9. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 0 -5 -6 -41. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தேர்ட் ரவுண்ட் வந்து 5 5 கேன்சல் ஆகிடும். ஸோ 0 0 8 and 48 வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னா ரோ எக்ஸிலோன் மேட்ரிக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ரோ எக்ஸிலோன் மேட்ரிக்ஸ் we get the row எக்ஸிலோன் மேட்ரிக்ஸ் we get is என்ன வரும்னா a + b + c = 9. that is the first equation.
minus 5b plus minus 5b minus 6c equal to minus 41, that is the second equation. 8c equal to 48, that is the third equation. So c equal to 48 divided by 8, c equal to 6 8s of 48, so that is a c equal to 6. So c equal to 6 sub in equation 2 என்ன equation minus 5b minus 6c equal to minus 41. ஓகேங்களா. ஸோ மைனஸ் 5b ஈக்குவல் டு சியோட வேல்யூ 6, ஸோ 6 into 6 equal to minus 41, minus 5b minus 6 6 are 36 equal to minus 41, minus 5b equal to minus 41 plus 36, minus 5b equal to minus 5, minus minus is getting cancelled, so b equal to 5 by 5, b value is 1. b equal to 1 and c equal to 6 sub in equation 1. ஒன் ஈக்குவேஷன் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா a plus b plus c equal to a plus b plus c equal to 9. So a plus 1 plus 6 equal to 9, a plus 7 equal to 9, a equal to 9 minus 7, a value 2. Therefore the solution is a equal to 2, b equal to 1 and c equal to 6. Thanks for watching.